விவசாய சட்டங்கள் மூன்றையும் நிராகரிக்கிறேன் என்று முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார். ஒசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்லி மாநகரத்தில் இரண்டாவது சுதந்திர போராட்டம் தொடங்கியது போல ஒரு தோற்றம் இருப்பதாகவும், ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்திய விவசாயிகள் எப்படி போராடினார்களோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் மகாராஷ்டிராவிலிருந்து பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் என்று தொடங்கிய இந்த போராட்டம் இன்று இந்திய விவசாயிகளின் போராட்டமாக மாற்றம் அடைந்திருப்பதாகவும், இந்த போராட்டத்தின் உண்மையை, அதனுடைய தீவிரத்தை, விவசாயிகளுக்கு ஏற்பட்டக்கூடிய இழப்பை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளாமல் இருப்பது வேதனையாக இருக்கிறது என்றும், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர் கூறுகிறார். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் என்று தெரிவித்த அவர், இந்த சட்டத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அனைத்து உரிமைகளும் பறிப்போகிறது என்பதுதான் உண்மையாகும் என்று தெரிவித்தார். அந்த தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தை எதிர்த்த ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் கட்டாயம் துவங்க இருக்கின்றோம். அதே போல 8ஆம் தேதி இந்திய தழுவிய அளவிலே கதவடைப்பு போராட்டம், வெகுமக்கள் கதவடைப்பு போராட்டம், பாரத் பந்த் என்று சொல்கிறார்களே, இந்திய கதவடைப்பு, இந்தியா முழுவதும் கதவடைத்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வலிமை மிகுந்த ஒரு போராட்டத்திற்கு 50 விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் அதை ஆதரிப்பதோடு நாங்களும் அவர்களோடு கைகோர்த்து களமிறங்க போகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளர் ராஜா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்தியா முழுவதும் அந்த போராட்டம் பெரிய போராட்டமாக உருவெடுக்கிறது. உடனடியாக மத்திய அரசு, எதற்கும் அசைய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு இதற்கு அசைந்திருக்கிறது. உடனடியாக அந்த விவசாயிகளுடைய பிரச்சனைகளை உணர்ந்து அவர்கள் இந்த சட்டத்தை, அவர்கள் கையால் போட்ட சட்டத்தை அவர்களே வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல விவசாயிகளுடைய பெரிய பாதிப்புகளில் ஒன்று இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே யானை தரக்கூடிய தொல்லை. யானைக்கு மனிதன் தொல்லை தருகிறான், அதில் யானை மக்களுக்கு தொல்லை தருகிறது. உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு, விவசாயிகளுக்கு உரிய அந்த பாதுகாப்பை, உதவிகளை, அதுவும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நேரத்தில் உடனடியாக வழங்க வேண்டும் என்பதையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ரஜினி என்ன சொல்றாருன்னு அவருக்கே முதல்ல புரியல. கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியினுடைய கொள்கைகள், லட்சியங்கள் என்னங்கிறது ஒன்றும் தெரியல. அதனால் அரசியலில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரஜினி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன் தேர்தல் நேரத்தில், அதுவும் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் ஒன்று திரண்டு நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் அவருடைய அரசியல் என்பது ஒரு மதசார்பற்ற அரசியலுக்கு அது பயன்படுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் கூட இந்த காலத்தில் அவர் ஆரம்பித்திருப்பது என்பது ஒரு தமிழ்நாட்டினுடைய அல்லது மக்கள் போராட்டத்துக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய ஒன்றாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். ஒரு அரசியல் போராட்டம், இந்த அரசியல் போராட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நிற்கும். தலியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவதற்குரிய எல்லா தகுதிகளையும் கொண்டிருக்கிறது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமான முறையில் பேசி அந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி